ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெப்ரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன் டேயில் வந்து ஆரி ஒர்க் ஒரு சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான ஒர்க்கு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆனால் எங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஒன் டேயில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஆரி ஒர்க் போட முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து பிக்சர் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு வந்து ஒரு நாளில் போட முடியுமா நான் வந்து டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் போய் சொன்னேன், அம்மா இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா, ஆல்ரெடி நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அம்மா சொன்னாங்க, சரி ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே. ஒரு காமெடி இருக்குது பாருங்கள், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அதை தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரீ ப்ளீட்டும் வந்து பண்ண கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு யாராச்சும் தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கே வந்து பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நான் ஒழுங்காக பண்ணலன்னா என்னை வந்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல கல்பனா, நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி என்கரேஜ் பண்ணுற கஸ்டமர் நம்மளுக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வர கஸ்டமர் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து எங்களை வந்து என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஒரு நாளில் முடிச்சு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து அவங்க ஒரு பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. அந்த பிக்சரில் இருக்கிற மெட்டீரியல் எங்ககிட்ட மோஸ்ட்டாக இருந்தது. அதனால நாங்கள் வந்து ஒன் டேயில் போட்டு கொடுக்குறோன்னு ஓகே சொன்னோம். அதுக்கப்புறம் சாரீக்கு மேட்சிங்காக பீடு வச்ச லேஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சாரீ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாரீ வந்து அவங்க பாண்டிச்சேரியில் எடுத்திருக்காங்க. இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. பிங்க்கு வித் கிரே சூப்பராக இருந்தது. பல்லுவும் ப்ளவுஸும் வந்து சேம் கலர், ஆனால் பாடி கலர் மட்டும் அவங்க கிரே கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்டரோட லென்த்து வந்து நம்மளுக்கு ரெண்டு சைடுமே சேமாக தான், ஈக்குவலாக தான் இருந்தது. இப்போ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 1890க்கு வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரோட பேர் வந்து ராம் சில்க். அன்றைக்கி நைட்டே வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் பண்ணிட்டு ஆரி ஒர்க் கார்ட்லேயே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள், விநாயகர் சதுர்த்தி. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேலை இருக்கும்னு. எங்கள் அம்மா வந்து கிச்சன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் 5 o'clockலாம் வந்து எந்திச்சிட்டு சமையல் வேலை, இந்த கொலக்கட்டை சுண்டெல்லாம் ரெடி பண்ணாங்க. 9:50 to 10:15 வந்து நல்ல நேரம்னால நாங்கள் அப்போவே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நானும் எங்கள் அப்பாவும் வந்து சாமி ரூமை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் தங்கச்சிக்கு வந்து ஸ்வீட் பொங்கலும் அதுக்கப்புறம் வடையும் ரொம்ப பிடிக்கும்னால எங்கள் அம்மா வந்து ஆனியன் வடை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவனியாக்கு பிடிச்ச ஸ்வீட் பொங்கலும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அன்றைக்கி ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருந்ததுனால அப்போது அப்பா வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour அம்மா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, இனிமேல் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பட் ஆனால் நாங்கள் வந்து சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆரி கார்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 hours ஆச்சு. ஏன்னா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறையா ஒர்க், அதுக்கப்புறம் வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் 2 hours ஆச்சு. நானுமே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எப்படி அந்த ஆரி கார்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த வீடியோ வந்து நானும் எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நானுமே எங்கள் அம்மா கூட வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துன்னு சொன்னதுனால நான் வந்து பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து தெரியலை. இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நாள் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சுட்டு 12 மணிக்கு இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நானும் என் தங்கச்சியும் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். எங்கள் அம்மா வந்து எங்கெங்கே வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டணும்னு வந்து அந்த மார்க்கிங்லாம் வந்து பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நாங்களும் என் சிஸ்டரும் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து அது மேலே வந்து அவுட்லைன் மாதிரி அந்த சுகர் பீடில் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த சுகர் பீட் நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம். சுகர் பீடு வந்து அந்த ஸ்டோனை சுற்றி நாங்கள் வந்து அவுட்லைன் வந்து ஒரு 2 சுகர் பீடாக கொடுத்து தான் நாங்கள் வந்து அந்த அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு கீழே வந்து ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து
3 ரவுண்டு பீடு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் நாங்கள் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் வந்து போட்டு முடிச்சிருங்க. இது வந்து ஒரு சிம்பிள் புட்டாஸாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா அந்த ஸ்டோனில் நம்ம எங்கே ஒட்டியிருக்கோமோ அது எல்லா இதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். எங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நாங்கள் வந்து இந்த சுகர் பீடு அதெல்லாம் வந்து ஒரு அவுட்லைன் வந்து நாங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து இந்த சாரீக்கு மேட்சிங்காக வந்து நாங்கள் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து டைம் இல்லை. அது கொடுக்கணுன்னு நினச்சாங்க. பட் ஆனால் சில்க் த்ரெட்டில் எடுத்து வச்சுட்டாங்க மேட்சிங்காக என்னென்ன கலர் நம்ம கொடுக்கணுன்னு. பட் ஆனால் அதுக்கு வந்து டைம் தான் வந்து கிடைக்கல. இப்போ நாங்கள் வந்து இந்த பேக் நெக்குக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் ஹேண்டுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஹேண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து பேக் நெக்குக்கு என்ன புட்டாஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் ஹேண்டுக்கும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இந்த ஒர்க்கை வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 6 to 7 hours வந்து எடுத்தது. ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இடையில வந்து அம்மா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துக்க முடியறதுனால கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes 10 minutes வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்ததுனால தான் ஒரு 6 to 7 hours வந்து எடுத்தது. பட் ஆனால் வேகமாக போடுறவங்கலாம் இதை வந்து 2 hours 3 hours அவங்க வந்து முடிச்சிடுவாங்க. இதுக்கு இடையில வந்து இன்னொரு கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை வந்து வாங்க வந்திருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ் வந்து எங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கிறதுனால நான் வந்து அவங்களுக்கு நான் ப்ளவுஸை வந்து போட்டு காமிச்சிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ப்ளவுஸை போட போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து பக்குன்னு இருந்தது. ஏதாச்சும் ஆல்ட்ரு ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, ஏன்னா வந்து இப்போ இந்த ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து டிலே ஆயிரும்னு நான் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி சொன்னது, இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, நான் அதுக்கப்புறம் இதோட அமௌண்ட்டு நான் உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து உயிரே வந்தது. இப்போ இந்த ஒர்க்கு வந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த ப்ளவுஸில் வந்து நம்ம லாஸ்ட்டாக எண்டு நாட்லாம் போட்டிருப்போம்ல, அது வராமல் இருக்கிறதுக்கு கம் வந்து போட சொன்னாங்க. அந்த கம்மை வந்து நான் தான் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சாரியில் அந்த பல்லு அந்த குஞ்செல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த கம்மு வந்து ப்ளவுஸில் வந்து காஞ்சதுனால எங்கள் அம்மா வந்து அதில் இருக்கிற அந்த ஆரி காட்டில் இருக்கிற த்ரெட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே எங்கள் அப்பா வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஏன்னா வந்து வீட்டில் நிறையா வேலை இருக்கும், அவள் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளே, அதனால அன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்தாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த சைடு வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து அந்த சைடு வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே வந்தாங்க, என்ன சீக்கிரமாக ஒரே நாளில் முடிச்சிட்டியே அப்படின்னு வந்து பாராட்டிக்கிட்டே வந்தாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் அப்பா சமையல் தான். எங்கள் அப்பா வந்து தோசைலாம் ஊற்றி கொடுத்தாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்து நான் ரெடியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டாங்க. அது முடிக்கிறதுக்கு 1:30 ஆயிடுச்சு. நாங்களாம் வந்து தூங்கிட்டோம். மறுநாள் வந்து அம்மா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு எங்களுக்கு சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அப்புறமா தான் அம்மா வந்து சாரீ ப்ளீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு 1 hourலேயே வந்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இதுதான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் வந்து கஸ்டமருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது, அதனால 1 hour ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பர்ஃபெக்டாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்டையும் ஆன் டைமில் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். இப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் சாரீ ப்ளீட் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டும் வந்து 2 சாரீ வந்து ப்ளீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து டேசல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, சங்குப்பூ மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேசல்ஸ்லேயும் நாங்கள் வந்து அந்த பீடு லேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவங்களோட ஃபீட்பேக்கும் நாங்கள் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன சொல்லி அவங்களுக்கு மெயினாக வந்து நாங்கள் ப்ளீட் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த பீட் லேஸ் வந்து நெக்குக்கும் ஹேண்டுக்கும் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேக் நெக்கில் வந்து நாங்கள் பாவி வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.